அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு வாராகி அன்னையோடைய வழிபாடு பற்றி தாங்க. வாராகி அன்னை அப்படின்னாலே பஞ்சமி திதி தான். அந்த வகையில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதி வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளர்பிறையில் வந்திருக்கக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி வெள்ளிக்கிழமை அன்று வந்திருக்குங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் சுக்கிரன் ஆகியோருடைய ஆசி பெற்ற ஒரு அற்புதமான நாளில் இன்றைக்கி நம்ம வாராகி அன்னையை எப்படி வணங்குறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. இதனால் நமக்கு செல்வம் உயரும், நம்ம வீட்டில் பண கஷ்டம் தீரும், மகாலட்சுமி தாயாரோட ஆசியும் பெறலாங்க. எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இந்த வசந்த பஞ்சமி இந்த வாராகி வழிபாடானது இன்றைக்கி மாலை வெள்ளிக்கிழமை 5:48க்கு தொடங்கி நாளைக்கு காலையில் 5:38 மணிக்கு வரை இருக்குங்க. இதில் நம்ம வாராகி அன்னையை வழிபாடை இரவு நேரத்தில் செய்கிறது தான் ஒரு காலை நேர வழிபாடு தான் வாராகி அம்மனுக்கு ஒரு சிறந்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வாராகி அம்மனோட திருவுருவப்படம் இல்லை சிலை எது இருக்கோ அதில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எங்ககிட்ட இல்லைங்க, சிலை இல்லை, படம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 5 முகம் கொண்ட அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த 5 முகம் கொண்ட அகல் விளக்கில் நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு எப்படினாலும் அம்மனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிருங்க. ஏற்றிட்டு நம்ம என்ன பண்ணோம், வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக மாதுளை முத்துக்கள், கிழங்கு வகைகள், நவதானிய அடை, இதில் ஏதாவது மிளகு சேர்த்து நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இல்லை உங்களுக்கு வசதி இல்லை, எங்களால் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன நெய்வேத்தியமாக இருக்கோ அதை நீங்கள் வாராகி அம்மனுக்கு மனசார வச்சோம்னா அன்னை ஏற்றுப்பாங்க. இந்த வழிபாட்டை இரவு 8லேருந்து 9 மணிக்காக நம்ம செய்யலாம். ஏன்னா அப்போ சுக்கிரர் ஓரை வருது. அப்போ நமக்கு சுக்கிரரோடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்குங்க. சுக்கிரரை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், அதுக்கு ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதன் மேலே கல்லுப்பு பரப்பிக்கோங்க. கல்லுப்பு பரப்பிட்டு மஞ்சத்தூளில் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க. அது பிறகு கல்லுப்பு சுற்றிலும் ஒரு 6 மொச்சை பயிர் வச்சுக்கோங்க. ஏன்னா மொச்சை பயிர் சுக்கிர பகவானுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு தானியம். அது இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சுக்கிரர் மனசார வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்ரீம் அப்படிங்கிற எழுத்தை மட்டும் மஞ்சள் தூளில் நம்ம ஸ்ரீம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த ஸ்ரீம் அப்படிங்கிற இதில் ஒரே ஒரு அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. அகல் விளக்கு எடுத்து அந்த நெய் தீபம் ஏற்றி அது சுக்கிரனுக்கு வச்சுருங்க. இந்த 5 முக விளக்கை நம்ம வாராகி அம்மனுக்கு நம்ம எடுத்துருக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நம்ம தெரியும். இப்போ அந்த ஸ்ரீம் என்ற மந்திர வார்த்தைக்கு மேலே நம்ம அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அகல் விளக்குக்கும் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அது மஞ்சள் நிற திரியை போட்டு நம்ம நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கி நிற்குங்க. ஒற்றுமை, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே நம்ம குடும்பத்தில் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வாராகி நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். சொன்ன பிறகு பிறகு உப்பின் மேலே வச்சுருக்க அந்த மொச்சையை நல்லா தூள் பண்ணிக்கோங்க. தூள் செஞ்சு இல்லை மிக்சியில் கூட போட்டு நீங்கள் தூள் பண்ணி எறும்புக்கு நீங்கள் தானமாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் அந்த உப்பு அந்த விளக்கு எல்லாமே அப்படியே வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நம்ம கால் படாத இடத்துல அந்த கல்லுப்பை கால் படாத தண்ணி எங்கே ஓடுதோ அந்த ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. இந்த தீப வழிபாடு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி வசந்த பஞ்சமி, நம்ம வாராகி அம்மனுடைய வழிபாடு செய்கிறோம். அதே மாதிரி சுக்கிரர் ஓரையிலையும் நம்ம பண்ணுறோம். சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு எல்லா வெற்றியும் நமக்கு இந்த நன்னாளில் நமக்கு கிடைக்குங்க. இந்த பதிவு பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க. இதே போல்